பிற்பகல் 2 மணி நிலவரப்படி மதுரை தாவேகா மாநாட்டு திடலில் சுமார் 2 லட்சம் பேருக்கு மேல் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். பிற்பகல் நேர நிலவரப்படி தாவேகா மதுரை மாநாட்டிற்கு தற்போது வரையிலும் அந்த 2 லட்சம் மக்கள் அங்கு கூடியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் அந்த பகுதியில் நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலை நேரங்களில் கொஞ்சமாக இந்த கூட்டம் நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடக்கத்துல விஜய் வரக்கூடிய ரேம்ப் பகுதி அருகில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்கள்ல தான் மக்கள் கூட்டம் இருந்தது. தற்பொழுது தாவேகா தொண்டர்களுடைய வருகை அதிகரித்து வரக்கூடிய காரணங்களால் தற்பொழுது அந்த பகுதியில் முன்வரிசையில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகளும் தற்பொழுது படிப்படியாக நிரம்பி வருகிறது. ஒரு கட்டத்துல 2000 நபர்கள் என்ற அளவுல திட்டமிட்டு 60 கட்டங்களாக அந்த மக்கள் அமரக்கூடிய அந்த கேலரி அந்த பாக்ஸ் சொல்லக்கூடியது அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த 2000 என்ற எண்ணிக்கையை கடந்து ஒரு கட்டத்திற்குள்ளாக 5000 8000 நபர்கள் அமரும் வகையில பின்னால் இருக்கக்கூடிய இருக்கைகளையும் எடுத்து முன்னாள் விஜய் பார்ப்பதற்காக முன்னால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள். மிக அடர்த்தியாக மிக நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே அந்த பச்சை திட்டுகளாக தெரியக்கூடிய இடங்கள்ல மணல் திட்டுகள் தெரியக்கூடிய பகுதிகளில் கீழே போட்டிருந்த அந்த தரை விரிப்புகளை அவர்கள் வெயிலின் காரணமாக அதை கிழித்து ஒரு சிறு கூடாரம் போல பயன்படுத்தி வரக்கூடிய அந்த சூழலும் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே சிறு சிறு டென்ட் கேம்ப் போல அவர்கள் கேம்ப் அமைத்து அந்த வெயிலுக்கு நிழலாக அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதுபோல் வெயிலுடைய தாக்கம் உச்சத்தை அடைந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் மாநாட்டு திடல்களை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு மதிய நேர உணவு என்பது இதுவரையிலும் என்ன எப்படி கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏனெனில் மாநாட்டு திடலுக்குள்ளாக அவர்கள் குடிப்பதற்கு குடிநீர் இருக்கிறது. மாநாட்டு திடலிலேயே அருகில் வெளியில் அவர் வந்தார்களோ அவர்களுக்கு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான கழிவறைகள் இருக்கின்றன. ஆனால் உணவு வேண்டும் என்றால் அவர்கள் வெளியே மாநாட்டு திடலை விட்டு வெளியே சென்றால்தான் உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொள்ள முடியும். உணவு கடைகளிலிருந்து அவர்கள் உணவுகளை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த உணவு கடைகளிலுமே தற்பொழுது கூட்டம் அதிகமாக இருப்பதனால் உணவு வேகமாக தீர்ந்துவிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் அவருடைய வாகனங்களை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு மாநாட்டு திடலை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எலியார்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங் 2 என்ற அந்த 2வது பார்க்கிங் இடம் 150 ஏக்கர் பரப்புள்ள கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் இடம் தற்பொழுது நிரம்பி விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற பகுதிகளில் வரக்கூடிய வாகனங்களும் வெவ்வேறு பார்க்கிங்க்கு திசை திருப்பி விடப்படுவதாகவும் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளி மாவட்டங்களில் தூரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது மதுரைக்கு பயணம் குறைந்தபட்சம் 8 மணி நேரங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற தொலைவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருப்பவரெல்லாம் நேற்று இரவே கிளம்பி அங்கு மாநாட்டு திடலை நோக்கி சென்றிருந்தனர். அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறதாகவும் அவர்கள் தற்பொழுது மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருப்பதனாலும் இன்னும் 3 மணி அளவுல மாநாட்டு தொடங்கும் என்று சொல்லப்பட்ட சூழல்ல இன்னும் மாநாட்டு தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் இருப்பதனால் மாநாட்டு திடலை நோக்கி வேகமாக தொண்டர்கள் குவிய தொடங்கி இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணி நிலவரப்படி மதுரை தாவேகா மாநாட்டுக்காக வருகை புரிந்தக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்களுடைய வருகையும் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.